அனைவருக்கும் வணக்கம். நான் தான் இளங்கோவடிகள். நான் எழுதிய காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழில் உள்ள ஐம்பெருங்காப்பியல் ஒன்று. சிலப்பதிகாரம் உள்ள மொத்த காண்டங்கள் 3. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரம் உள்ள மொத்த காதைகள் 30. கண்ணையின் காய்ச்சிறந்து போனமாக வளர்ந்த காதையினால் சிலப்பதிகாரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சீத்தனை சாத்தனா. எழுதிய காப்பியம் மணிமேகலை. இது கிபி 24 நூற்றாண்டு சார்ந்தது. இன்னொரு 50 காப்பியங்கள் வென்ற சிரிப்பாடும் மணிமேகலை ஒரே காரியாகும். இன்னொரு இரட்டை காப்பியம் எனப்படும். மணிமேகலை துறவாக்கிய கூறும் நூல். இது முதல் சமய காப்பியமாகும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வளையாபதி சமணம் சமயத்தை சார்ந்தது. கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாவகை விருத்தமாகும். இது 72 பாவங்களை கொண்டுள்ளது. வளையாபதி மூல நூல் வைசிக புராணம் நவகுரி நாவானை பற்றி கூறும் நூலாகும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நாலகுத்தனா. நான் எழுதின காப்பியம் குண்டலகேசி. இது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது 224 பாடல்களை கொண்டுள்ளது. இவன் பாவவை விருத்தமாகும். குண்டலகேசியின் வரலாற்றை கூறும் நூல் நீலகேசி. குண்டலகேசியின் இயற்பெயர் பத்திரை. சமயத்தை எதிர்த்து எழுந்த நூலிது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் திருத்தக்க தேவர். நான் எழுதிய காப்பியம் சிவகாசிந்தாமணி. இது கிபி 1ஆம் நூற்றாண்டு ஆகும். இது 3145 பாடல்களை கொண்டுள்ளது. சிவகாசிந்தாமணி உட்பிரிவு 13 இளங்களை கொண்டது. நன்றி. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools